இன்றைய தினத்தில் நடைபெற்ற 3 முக்கிய பரபரப்பு செய்திகளை தற்போது பார்க்கலாம். முதலில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டில் சிலிண்டர் வெடித்து கணவன் மனைவி உட்பட 4 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜலியம்பாறை அருகே பணத்தை திருடியதாக பள்ளி மாணவனை தாக்கிய சம்பவத்தில் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெங்களூருவில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவனை ஒருவர் எட்டி உதைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்து 4 பேர் காயமடைந்தனர். பொன்னேரியை அடுத்த உப்பரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மணி என்பவரின் மனைவி தேவி வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் வீடு இடிந்து நொறுங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிலிண்டர் வெடித்தபோது அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. இதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த அனிதா, அவரது மகன் யஷ்வந்த் ஆகிய இருவரும் காயமடைந்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பக்கத்துல பால் வச்சிருக்காங்க, இந்த சைடு குக்கர் வச்சிருக்காங்க. அந்த குக்கர் பால் பொங்கி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. குக்கர் வந்து இது பண்ணல. அந்த குக்கர் விசில் அடிக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல வரும்போது அந்த நெருப்பு வந்து அப்படியே இதாகி வீடு ஃபுல்லா அந்த கேஸ் பரவுனதுல அந்த வெடி வெடிச்சதுல எல்லாருக்குமே ஒரு பேர் பாம்பு வெடிக்கிற மாதிரி சவுண்டு, வீடே அதிருது. அந்த அதிர்த்துல எல்லாருமே பயந்து போயிட்டு நாங்க ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அது பயந்து போய் தான் நாங்கள் எல்லாரும் வந்து எட்டி பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இந்த பில்டிங்ல அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா எங்களுக்கு அந்த பதட்டம் எங்களாலேயே இது பண்ண முடியல. பாவம் அந்த அவங்களுக்கு சிலிண்டர் வெடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு ஆயிருக்காது பொழுது அந்த கேஸ் லீக் ஆனதுலதான் அவங்களுக்கு ரொம்ப இதாகி ஒரு பக்கமே இதாகி அவங்களுக்கு போர்வை போட்டு கூட்டிட்டு போனாங்க. அதுல வர பக்கத்துல வர அந்த குழந்தை வேற, இந்த குழந்தைக்கு தலையில அடிபட்டு காதுல இருந்து ரத்தம் வேறையா அந்த குழந்தைக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த கன்னத்துல வேற இப்படி ஒரு கிழி வேற, அது கிழிஞ்சு அது வேற ஒரு பக்கம். எல்லாரும் பதட்டத்துலதான் இருந்தாங்க. அந்த கேஸ் லீக் ஆனதுல அது கீழே விழுந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த வெடிச்சதுல அது அப்படியே வீடு அந்த செவுரு வந்து இந்த சைடு பக்கத்து வீட்டுல இடிஞ்சு அப்படியே விழுந்துருக்கு. அதனால அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. இந்த பில்டிங்ல உடச்சுது. பக்கத்து பில்டிங்ல கணேசன் ஒருத்தர் இருக்காரு, குட்டியான ஓட்டவர். அவர் வீடு பிரிட்ஜு டிவி கண்ணாடியை உடச்சிட்டு ஃபுல்லா கிளாஸ் வரும், கண்ணாடிக்கெல்லாம் ஏறி போச்சு. ஏறின பிறகு அப்புறம் எட்டி பார்த்தாக்கா இந்த சேடு வீட்டில் கண்ணாடி காலி, எல்லா வீட்டிலும் கண்ணாடி சார். எல்லாம் போயிட்டோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஓடிறோம். அப்புறம் வந்தாக்கா ஜனங்குதுங்க. அவங்க தான் ஒரு அம்மா வந்து உள்ள இருந்தாங்க. அந்த ஐயா வந்து ஏற்கனவே பத்துட்டாரு. அந்த அம்மாவை நாங்கள் தான் பெட்ஷீட் போட்டு வந்து அங்கே படுக்க வச்சிருந்தோம். அதுக்குள்ள 2 ஆம்புலன்ஸ் வந்து. திண்டுக்கல் மாவட்டம் குஜலியம்பாறை அருகே பணத்தை திருடியதாக பள்ளி மாணவனை தாக்கிய சம்பவத்தில் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சின்ன அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரது மகன் வெற்றிவேல் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 11ஆம் தேதி வெற்றிவேலை அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ், மோகன், அருள், மணி ஆகியோர் மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து 7000 ரூபாயை திருடியதாக கூறி வெற்றிவேலை கட்டி வைத்து தாக்கி வீடியோ பதிவு செய்தனர். இதுகுறித்து தட்டி கேட்ட வெற்றிவேலின் உறவினர்களையும் தினேஷ் தரப்பினர் தாக்கியுள்ளனர். உனக்கு தடி தெரியும் நினைக்காத, உனக்கு அடிக்க தெரியும். இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் வெற்றிவேல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கை வாபஸ் பெறுமாறு தினேஷ் தரப்பினர் சிறுவனின் உறவினர்களை மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் தலைமறைவாக உள்ள தினேஷ், அருள், மோகன், மணி, அர்ஜுனன், மோகன்ராஜ், பிரகாஷ் ஆகிய 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இதனிடையே பணத்தை திருடியதை சிறுவன் ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் வீடியோ காட்சிகளை தினேஷ் தரப்பினர் முகநூலில் பதிவிட்டுள்ளனர். எந்த வீடு? எந்த வீட்டுல திருடுனீங்க? வீட்டு சொல்ற பேர் சொல்ற, வீட்டுக்காரங்க பேரு நானும் வீட்டுல அங்க என்ன இருந்துச்சு? போய் சொல்லிட்டு போக கூடாது, சொல்லு. ராஜன் வீட்டுல 3000 சொக்கேட்ல 3000
நானும் வீட்டில் 500 ரூபா இருந்துச்சு. போனியா அந்த காசு வேணாம் நீங்க பாதி சாப்பிட்டேனே, 500 ரூபா சாப்பிட்டேனே. மிச்ச காசு மிச்ச காசு கிடைச்சு அந்த மிச்ச காசு இங்க வீட்லயா எல்லாம் செலவு பண்றானே. பாதி செலவு பண்றானே. நாலு வேலை பிரிச்சிங்க அவர் இருந்தாலும் ஊத்திட்டு வந்து இல்லை வச்சுட்டு ஆளுக்கு எனக்கு நம்ம 3000 தானே, 4000 வச்சுக்கிட்டானே. இதனிடையே தன்னை கட்டி வைத்து தாக்கியதாகவும் கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் அடி பொறுக்க முடியாமல் திருடியதாக சொன்னதாகவும் தான் சத்தியமாக திருடவில்லை என்றும் சிறுவன் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். திருடலன்னு சொன்னேன் சார். போய் கட்டிச்சு அடிச்சுட்டு முதுவா அடிச்சேன். நானே வலிக்குதுன்னு ரொம்ப வலிக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன் சார். பீடியில் வாயில் வைக்கணும் சார். அண்ணே பழக்கலண்ணே துரத்துட்டேன் சார். கத்தி வச்சுல மாட்டினாங்க சார். அப்புறம் இங்கேயே இவனை போச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே போச்சு போட்டு இது பண்ணிடலாம். அப்புறம் திருடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். திருடுன்னு சொன்னேன் சார். இப்போ அடிப்பு இருக்காம நான் சொன்னேன் சார். தப்பிக்கா அப்படி சொன்னேன் சார். திருடலை சார் சத்தியமா. என் பையனை வந்து கூட்டிகிட்டு போய் வழிமறித்து 4 பேர் சேர்ந்து மலையில் கொண்டு போய் கட்டி வச்சு அடித்தாங்க சார். அடித்த ஒருபாடு நாங்களும் திருடுனா சொல்கிறான்னே அடித்தாங்க சார். அடித்த ஒருபாடு தான் சார் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தோம் சார். திருடுனது வந்து முருகன் சார். முருகனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அடித்தது வந்து தினேஷ், அருள், மோகன், பிரசாந்த், இன்னொரு மோகன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது அவ்வழியாக ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 கல்லூரி மாணவர்கள் வேகமாக வந்துள்ளனர். இந்நிலையில் இருசக்கர வாகனம் மோதியதில் வெங்கடாச்சலம் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே கணவரை தாக்கிவிட்டு மனைவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவத்தில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு கணவன் மனைவி திரும்பியுள்ளனர். அப்போது சாலையோரத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த சிலர் கணவனை தாக்கிவிட்டு மனைவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மது போதையில் இருந்த இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் மேலும் 2 பேரை கைது செய்துள்ள போலீசார் 3 விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் அருகே இரவு நேரத்தில் கோவில் உண்டியல் மற்றும் ஆடுகளை திருட வந்த நபர்களை கிராம மக்கள் மரத்தில் கட்டி வைத்தனர். முட்டாய் கம்பெனிக்கு வந்தேன்னு சொன்னாரு. நீ சரக்கடிக்க வந்தேன்னு சொன்ன. உண்மையை சொன்னா அடி விழுகாது. கரெக்டா சொல்லி உண்மையை சொன்னேன். உயிரோட போறாங்க. சொந்தக்காரா கூட வந்த நம்பர் இருக்கு தெரியுமா உனக்கு? கரூர் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் காரில் வந்த 4 திருடர்கள் ஆட்டை திருட முயன்றுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு எழுந்த ஆட்டின் உரிமையாளர்கள் திருடர்களை பார்த்து கூச்சலிட்டனர். 2 திருடர்கள் காரில் தப்பி ஓடிய நிலையில் மற்ற கிராம மக்கள் மடக்கி பிடித்து மரத்தில் கட்டி வைத்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை இளைஞர் ஒருவர் திடீரென எட்டி உதைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு தியாகராஜா நகரில் வீட்டின் அருகே தாய் மற்றும் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனை இளைஞர் ஒருவர்
எட்டி உதைத்து தாக்கிவிட்டு சென்றுள்ளார். இதில் நிலைகுலைந்த சிறுவன் கதறி எழும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனை தாக்கியது அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் தொடர்ந்து இதேபோல் சிறுவர்களை அடிப்பது, திட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அந்த நபரை கைது செய்த போலீசார் பின்பு ஜாமீனில் விடுவித்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே தீப்பற்றி எரிந்த காரில் இருந்து ஒருவர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். പുതിയ വണ്ടി കത്തണമെങ്കിൽ എന്തെങ്കിലും കത്തില്ല. ஓடிக்குதானோ? கேரள மாநிலம் பாலக்காடு அருகே முன்னூர் தோணி என்ற பகுதியில் சாலையோரம் கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்த நிலையில் அருகில் சென்று பார்த்தபோது காரினுள் ஒருவர் கருகிய நிலையில் இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாரணையில் வேலியக்காடு பகுதியைச் சேர்ந்த கார் என்பதும் தெரியவந்தது. மேலும் கார் நீண்ட நேரமாக அதே இடத்தில் நின்று கொண்டிருந்ததால் காரில் இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெங்களூருவில் சாலையில் நடந்து சென்றபோது காலை முட்டி தூக்கி வீசியதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெங்களூருவில் உள்ள ஹோலிமங்களா என்ற இடத்தில் ராம் ரெட்டி என்பவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது பின்னால் வந்த காலை திடீரென முட்டி தூக்கி வீசியதில் உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் 4 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே அடுத்த மீரா பயந்தார் பகுதியில் சிறுத்தை நுழைந்தது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்துள்ளனர். சிறுத்தையை பிடிக்க மீட்புக் குழுவினர் அங்கு வந்துள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை உலாவும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தில் மர்ம நபர்களால் சுடப்பட்ட மாணவர் அமைப்பின் தலைவர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. চেষ্টা করছি বিক্ষুব্ধ ছাত্র জনতা কিন্তু সায়নাটে ভাঙচুরের করছে। দর্শক আপনাদেরকে দেখানোর চেষ্টা করছি। மாணவர் போராட்டத்தால் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த நிலையில் வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்த மாணவர் அமைப்பின் தலைவர் ஒஸ்மான் ஹாடி என்பவர் மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒஸ்மான் ஹாடி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர் மீண்டும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஒஸ்மான் ஹாடி மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று கூறிய வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் ஜெட் விமானம் விழுந்து நொறுங்கியதில் பிரபல கார்பந்தய சாம்பியன் கிரெக் பீப்பிள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். தரையிறங்கும் போது ஜெட் விமானம் விழுந்து தீப்பிடித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் ராஜபள்ளிபுரம் அருகே திருடச் சென்ற வீட்டில் நிர்வாணமாக ஆனந்த குளியல் போட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.
நெல்லையை அடுத்த மேலப்பாலமடை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது வீட்டில் 3000 ரூபாய் காணாமல் போனது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைவதும் எந்த அச்சமும் இல்லாமல் குளித்துவிட்டு செல்வதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் சதீஷ் என்ற இளைஞரை கைது செய்த சீவலப்பேரி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாய நிலத்தில் பன்றி வராமல் தடுக்க அமைத்த மின்வேலியில் சிக்கி இளைஞர் உயிரிழந்தார். செஞ்சியை அடுத்த பணப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவர் பன்றி வராமல் தடுக்க தனது நிலத்தை சுற்றி சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் அவ்வழியாக சென்ற லக்ஷ்மணன் என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சையில் கடத்தப்பட்ட +2 மாணவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை தெற்கு வீதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த மாணவர் +2 படித்து வருகிறார். பள்ளிக்கு அருகில் இருசக்கர வாகனத்தில் காத்திருந்த கும்பல் ஒன்று திடீரென மாணவரை வழிமறித்து தாக்கி கடத்திச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதற்கிடையே கடத்தப்பட்ட மாணவரை 2 மணி நேரம் கழித்து பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு அந்த கும்பல் சென்ற நிலையில் வீட்டிற்கு வந்த மாணவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.